நான் இந்த கண்டிஷன்ல இருந்து இந்த கண்டிஷனுக்கு ஒரே நைட்ல வந்த கதையை தான் நீங்க பார்க்க போறீங்க. 60 நாள் ஒழுக்கமா இருந்துட்டு 61 நாள் அழுக்கான கதை தான் இன்னைக்கு வீடியோ கொஞ்சம் லென்த்தா இருக்கும். சோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. காலையில 5 மணிக்கு ஹைதராபாத் வர வேண்டிய ட்ரெயின் 4:30 வந்துருச்சு. நான் இந்த மாதிரி இன்னைக்கு சாப்பிட போறது தெரிஞ்சு ப்ரிப்பேர்டா தான் வந்தேன். சோ நாங்க ஸ்டே பண்ண போற ரூம் 7 கிலோமீட்டர் ரயில்வே ஸ்டேஷன் தள்ளி இருந்தாலும் நாங்க ஆட்டோ போடாம நடந்து போயிட்டோம். லக்கேஜ் எல்லாம் தூக்கிட்டு நடக்கிறதுனால பாதி வழியிலே டயர்ட் ஆயிடுச்சு. சோ ஒரு பிரேக் போட்டு டீயும் பிஸ்கெட்டும் அடிச்சு திருப்பி நாங்க வாக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இதுல கூட வந்த நண்பர் வர நம்மள மாதிரி சேம் கண்டென்ட் கிரியேஷன் பண்றாரு. சோ ரெண்டு பேர் பேர்லயே ஒரே அடிச்ச காப்பி தான். 7 கிலோமீட்டர் நடக்கிறதுக்கு எங்களுக்கு சும்மா 2 ஹவர் ஆயிடுச்சு. இப்போ நாங்க ஸ்டே பண்ண போறது என் கூட வந்த நண்பரோட காலேஜ் ஃப்ரெண்டோட ரூம்ல தான். இங்கெல்லாம் டப்புக்குள்ள புரோட்டீன் எல்லாம் போட்டு வச்சிருந்தாங்க. நம்ம காலேஜ் ஃப்ரெண்ட் வேற பீனட் பட்டர் ஓட்ஸ் எல்லாம் வச்சிருந்தாரு. ரொம்ப பசிக்குது ப்ரோன்னு சொல்லி கொஞ்சம் அதை ஆடியா போட்டு எனக்கு வேற இன்னைக்கு லீவ் தரல, ஒர்க் இருக்கு. சோ ஒர்க் லாகின் பண்ணிட்டு உட்காந்துட்டேன். உங்க ரெண்டு பேரும் நான் ஜிம்முக்கு போறேன், அப்படியே கொஞ்சம் வேலை இருக்குன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க. சரின்னு நானும் ஒரு டயட் கோக் அடிச்சுட்டு பிடிக்காத வேலையை பண்ணிட்டு இருந்தேன். ஒரு 2-3 ஹவர் கழிச்சு உங்களுக்கு ரிட்டர்ன் வந்தாங்க. ஆல்ரெடி ரிசப்ஷனுக்கு லேட் ஆச்சுட்டு குளிச்சு முடிச்சுட்டு ஃபிட் செக்லாம் பண்ணிட்டு நாங்க ரெடி ஆயிட்டோம். என்ன கதைனா ரிசப்ஷன் ஹைதராபாத்ல இல்ல, ஹைதராபாத்ல இருந்து ஒரு 50 கிலோமீட்டர் தள்ளி இருக்கு. சோ நாங்க ஒரு வண்டியை ரெண்டலுக்கு எடுத்துட்டு அப்படி இப்படின்னு கஷ்டப்பட்டு 2 பிரேக்கப் போட்டு எப்படி ரிசப்ஷன் வந்து சேர்ந்துட்டோம். என்ட்ரன்ஸ்ல மஜாவான போஸ்டரும் கோபி மஞ்சூரியனும் வச்சிருந்தாங்க. அது 2 பீஸ் சாப்பிட்டு மாப்பிளைய பார்த்து விஷ் பண்ணிட்டு நாங்க சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். நாங்க பார்த்து கொஞ்சம் லைட்டா தான் சாப்பிட்டோம். ஆனா இதுவே கொஞ்சம் ஹை கேலரி ஃபுட்ஸ் தான். அப்புறம் நான் காலையில இருந்து ஒரே ஓட் மீல் தான் எடுத்திருக்கேன், எதுவும் எடுக்கல. சரி ஏன் இவ்வளவு ஆனந்தம்னா ஹைதராபாத் வந்து பிரியாணி சாப்பிடலாம் எப்படி, அதனால பிரியாணி சாப்பிடலாம்னு கிளம்பிட்டோம். போறதுல தான் ஒரு பெரிய சம்பவம் ஆயிடுச்சு. வண்டி ரன்னிங்லேயே ஆஃப் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் ஸ்டார்ட்டே ஆகல. நாங்க வேற 40 கிலோமீட்டர் ஊருக்கு தள்ளி இருக்கோம். அந்த மணி வேற 12 ஆகுது. நாங்க வேற என்ன பண்றதுன்னு தெரியுமா ஃபுல்லா பிளாங்க் ஆயிட்டோம். அப்புறம் எப்படியும் அங்க இருந்து ஒருத்தர் ஹெல்ப் பண்ணாரு. ஏதோ வண்டியில ஃபியூஸ் போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி ஏதோ மாத்தி கொடுத்தாரு. இதை வச்சு எப்படியோ டெம்பரரியா வண்டி ஓட்டிக்கலாம், ஆன் ஆஃப் ஆச்சுன்னா ஆன் ஆகுதுன்னு சொன்னாரு. நாங்களும் எப்படியோ பொறுமையா மெதுவா ரூமுக்கு வந்து சேர்ந்துட்டோம். இங்க வந்தா நம்ம காலேஜ் நண்பர் வேற நம்ம கிட்ட இன்னொரு ஃபியூஸ் இருக்குன்னு சொல்லி வண்டி ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. அப்புறம் எங்க 3 பேருக்கும் மஜாவாயிடுச்சு. அப்புறம் வண்டி எடுத்துட்டு நாங்க சார்மினார் போலான்ட்டு சார்மினார் கிளம்பிட்டோம். மணி 1:30 ஆகுது. ஆனா 1:30 மாதிரியே தெரியல, ஏதோ 7 மணி 8 மணி இருந்துச்சு. ஏன்னா அவ்வளவு பேர் இருந்தாங்க. சரி ஃபர்ஸ்ட் சாப்பிட போலான்ட்டு நாங்க மட்டன் அலிம் தான் ஃபர்ஸ்ட் சாப்பிட்டோம். இது ஃபுல்லா மட்டன் கீ அண்ட் ஃபேட்ஸ் தான். சோ ஒன்னு வாங்கி 3 பேர் சாப்பிட்டோம். சூப்பரா இருந்துச்சு. அப்புறம் சார்மினார் போயிட்டு ஃபுல்லா சுத்தி பார்த்தோம். அங்க நடக்கவே ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு, ஏன்னா அவ்வளவு ரஷ்ஷா இருந்துச்சு. அப்புறம் ஒரு நல்ல பிரியாணி கடையை பார்த்து நாங்க 3 பேர் சாப்பிடணும் உட்காந்தோம். 3 பேருக்கு ஒரு பிரியாணி சொன்னா அவர் ஒருத்தருக்கு ஒரு பிரியாணி மாதிரி கணக்குல கொண்டு வந்தாரு. கேட்டா ஒரு பிரியாணி குவான்டிட்டி இவ்வளவு வரும்ன்றாரு. டே 1 அப்படின்ட்டு நாங்களும் சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். நல்லா சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் அங்க இரானி சாய் ரொம்ப ஃபேமஸ்னு சொன்னாங்க. சோ அதையும் குடிக்கலாம் குடிச்சு ரிட்டர்ன் வந்தா வண்டி ஸ்டார்ட் ஆகல. அப்புறம் எப்படியோ நம்ம கடைசியா இருந்த ஒரே ஒரு ஃபியூஸை வச்சு ரிட்டர்ன் வந்துட்டோம். ரிட்டர்ன் வந்து ரூம்ல உடம்ப பார்த்தா பல்கிங் டே 1 உண்மையிலேயே நிஜமாயிடுச்சு போல. பட் நான் இன்னைக்கு கார்டியும் அதிகமா பண்ணியிருந்தேன். என்ன பிரச்சனைனா இது இதோட நிப்பாட்டல. அடுத்த நாள் இதோட பயங்கரமா சாப்பிட்டேன். என்னென்ன சாப்பிட்டேன் அண்ட் இதை எப்படி ரிகவர் பண்ணி இன்னும் 12 நாள்ல நான் போட்டோஷூட் கண்டிஷன் பாடி கொண்டு வரேன்னு தெரிஞ்சுக்க ஃபாலோ பண்ணிக்கோங்க.